ஹலோ கைஸ், நம்ம ஊர்ல சில பேர் வந்துட்டு இந்த சாராய கடையெல்லாம் இழுத்து மூடுங்க, சரக்கெல்லாம் கம்ப்ளீட்டா பேன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. ஒருவேளை உண்மையிலேயே இந்த மாதிரியான சரக்கு கடையெல்லாம் இழுத்து மூடிட்டா என்ன ஆகும்? யுஎஸ்ல வந்துட்டு 1920ல இருந்து 1930 வரைக்கும் அந்த 10 வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டிகேடுக்கு வந்துட்டு மக்கள் யாரும் சரக்கெல்லாம் குடிக்கக்கூடாது. சரக்கு ரொம்ப ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அதை கம்ப்ளீட்டா பேன் பண்ணியிருக்காங்க. இப்படி கவர்மெண்ட் வந்துட்டு சரக்கெல்லாம் யாரும் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணதுனால மக்கள் எல்லாரும் கள்ளச்சாராயம் பக்கம் போக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கள்ளச்சாராயங்கிறது என்ன? எந்த குவாலிட்டியில கிடைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மக்கள் வந்துட்டு அதை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்த கவர்மெண்ட் வந்துட்டு என்னடா இவங்க ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவுக்கு போறாங்களேன்னு சொல்லிட்டு இந்த கள்ளச்சாராயம் தயாரிக்கிறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ்ல எல்லாம் விஷத்தை கலந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி கவர்மெண்ட் விஷத்தை கலந்து கொடுக்க ஆரம்பிச்ச பிறகும் இந்த குடிக்கு அடிமையானவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களால குடியை நிறுத்த முடியாது, நாங்க குடிச்சு செத்தாலும் சாவோமே தவிர குடியை நிறுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் குடிச்சு சாக ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால கவர்மெண்ட் அந்த ரூல்ஸையே கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.